ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 35ஆம் அத்தியாயம். தேரை பாதுகாப்பதற்கான நடைமுறை. ஜைமினி முனிவர் கூறினார், இனிமேல் தேரை பாதுகாக்கும் நடைமுறையை நான் விவரிக்கிறேன். இதன் மூலம் பயங்கரமான பூதங்கள், பேய்கள் மற்றும் பிற பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் தேர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. முனிவர்களே, நான் தங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். தினமும் பக்தர் கிருஷ்ணரையும் கொடிகளில் நிலை நிறுத்தப்பட்ட பிற தெய்வங்களையும் இனிமையான மனம் கொண்ட மலர்கள், பச்சை அரிசி, தானியங்கள், மாலைகள், சிறந்த பிரசாதங்கள் மற்றும் சேவைகள், பாடல்கள், நடனங்கள் போன்றவற்றால் வழிபட வேண்டும். பாலில் சமைத்த அரிசியுடன் தினமும் குடியிருப்புகளின் பாதுகாவலர்களுக்கு காணிக்கை வழங்கப்பட வேண்டும். பூதங்கள், பேய்கள் மற்றும் தீய சக்திகளுக்கு சிறந்த காணிக்கைகள் வழங்கப்பட வேண்டும். மிகுந்த முயற்சியுடன் மற்றும் கவனமாக அந்த ரதங்கள் தெய்வங்கள் சவாரி செய்வதற்கு ஏற்ற நிலையில் வைக்கப்பட வேண்டும். எந்த மனிதனோ அல்லது இல்ல விலங்குகளோ அவற்றின் மீது ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அசுபமான வசிப்பிடமாக இருக்கும் பறவைகள் அவற்றை ஆக்கிரமிக்க அனுமதிக்கலாகாது. 8வது நாளில் ரதங்கள் தெற்கு நோக்கி வைக்கப்பட வேண்டும். பக்தர் தெய்வங்கள் மற்றும் ரதங்களை துணிகள், மாலைகள், கொடிகள், சௌரிகள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். 9ஆம் நாள் காலையில் தேவர்களை அவற்றில் ஆடம்பரமாக நிறுவ வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இந்த தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். அந்த பயணம் ஊர்வலம் மிகுந்த முயற்சி, பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். முந்தைய ஊர்வலம் போலவே இவை இரண்டும் ரட்சிப்பை அளிக்கின்றன. இந்த இரண்டும் இறைவனின் பயணம், ஊர்வலம் மற்றும் மறுபிரவேசம் ஒரே ஒரு பண்டிகையாக கருதப்படுகிறது. பாரம்பரியம் மற்றும் புராணங்களை அறிந்தவர்கள் இந்த பயணம் 9 தினங்கள் நீடிக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த 3 கால்கள் கொண்ட, அதாவது 3 நிலைகள் கொண்ட பயணம், ஊர்வலம் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்பவர்களுக்கு பெரிய பலிபீடத்தின் பெரிய விழா முழுமையான பலனை தரும். குண்டீச்சா மண்டபத்திலிருந்து தெற்கு நோக்கி முகம் கொண்டு பலதேவர் மற்றும் தேவி சுபத்ரையுடன் தேரில் அமர்ந்திருக்கும் க்ஷணத்தை பார்ப்பவர்கள் முக்தியை அடைகிறார்கள். அற்புதமான பகவான் பலதேவர் மற்றும் பிறர் வடக்கு நோக்கி முகம் கொண்டு தேரில் அமர்ந்திருப்பதை காண்பவர்களால் பெறப்படும் அதே நன்மை அவர்களை பலதேவர் மற்றும் பிறர் தெற்கு நோக்கி முகம் கொண்டு பார்ப்பவர்களாலும் பெறப்படும். இறைவன் கால்நடையாகவோ அல்லது தேரில் தெற்கு நோக்கியோ செல்வதை கண்டால் அவரது பிறப்பு பாக்கியம். ஏனெனில் ஒவ்வொரு அடியிலும் குதிரை பலி செலுத்திய பலனை பெறுகிறார். பக்தர் இறைவனுக்கு முன்பாக புகழ்ச்சிகள், சாஷ்டாங்க நமஸ்காரங்கள், மலர் மழை, பல்வேறு வகையான நடனங்கள், விசிறிகள், குடைகள், சௌரிகள் மற்றும் பல்வேறு வகையான பரிசுகளுடன் காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் சேவை செய்ய வேண்டும். விருப்பங்களை நிறைவேற்றும் கல்ப மரத்தை போன்றவரும் மக்களுக்கு தனது பார்வையால் மட்டுமே முக்தியை அளிப்பவருமான ரிஷிகேசரை சுபத்ரை மற்றும் பலதேவருடன் தேரில் அமர்ந்து தெற்கு நோக்கி நீலமலைக்கு வருவதை காண்பவர்கள் உன்னத ஆன்மாக்கள். அவர்கள் ஸ்ரீஹரியின் இருப்பிடமான ஸ்ரீவைகுந்தத்திற்கு செல்கிறார்கள். ஸ்ரீஹரி தெற்கு நோக்கி முகத்துடன் நீலமலையில் உள்ள தனது அரண்மனைக்கு திரும்பும் போது அவரை புகழ்ந்து அனைத்து தீர்த்தர்களின் இருப்பிடமாகவும் ஆசை நிறைவேற்றும் மரத்தை போல எதையும் தானம் செய்யும் அவருக்கு முன்பாக வணங்கும் பக்தியுள்ள விசுவாசிகள் மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்திற்கு திரும்புவதில்லை. அவை பிரம்மதேவரின் உலகில் நிலை பெறுகின்றன. முனிவர்களே, இந்த மகா பலிபீட விழா தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இதை போற்றுவதன் மூலம் ஒரு மனிதன் அசுத்தங்களிலிருந்தும் மற்றும் பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அதிகாலையில் எழுந்து இதை சொல்வதோ கேட்பதோ நினைவில் வைத்திருப்பதோ அப்படிப்பட்டவன் சக்கரலோகத்திற்கு செல்வான். ஸ்ரீஹரியின் பிரதியையோ அல்லது படத்தையோ யாராவது செய்து அதை ரதத்தில் வைத்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த ஊர்வலத்தை நடத்தினால் அந்த மனிதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பேரருளால் குண்டீச்சா பவன விழா பலனை பெறுவான்.
பின்னர் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாசஸ்தலமான ஸ்ரீவைகுந்தத்திற்கு செல்கிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஒருவர் தனது செல்வம், பக்தி மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த யாத்திரையை ஊர்வலம் செய்ய வேண்டும். இதை ஆதரிப்பதன் மூலமோ அல்லது பார்ப்பதன் மூலமோ ஒருவர் துன்பப்படுவதையும் கவலைப்படுவதையும் நிறுத்துகிறார். இந்த புனிதமான மாபெரும் ரகசியம் பிரம்மதேவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 35ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.